வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் சீக்கிரத்தில் வளர்ந்தவர் தான் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். கோமாளி அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக டைரக்டர் அறிமுகமாகி, அதுக்கப்புறம் லவ் டுடே அப்படின்ற படத்தில் ஹீரோவாக நடித்து மிகப்பெரிய அளவில் இப்போது தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஸ்டாராக இருந்துகிட்ருக்காரு. இவர் நடித்து கடைசியாக ரிலீஸ் ஆன படம் தான் டிராகன். அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது, குறிப்பாக இளைஞர்களால் கொண்டாடப்பட்டது. அதனால் இந்த படம் அதிகமான வசூலை வந்து குவிச்சது. 100 கோடிக்கு மேலே அந்த படம் வசூலிச்சிருக்கு. இந்த நிலையில் அடுத்தடுத்த படங்களில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிட்ருக்காரு. இதற்கு அடுத்ததாக விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் லீக், அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் செப்டம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக டியூட் அப்படின்ற ஒரு படத்துலையும் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தை கீர்த்திஸ்வரன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படமும் அக்டோபர் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த படங்கள் வந்து சீக்கிரத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படங்களும் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்துக்கு அடுத்ததாக ஜெயிலர் 2ல் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு கேரளாவில் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே ஒரு சில இடங்களில் படப்பிடிப்பு நடந்தது. இப்போ வந்து கோழிக்கோடு அப்படின்ற இடத்துல படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்குது. இந்த நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு படத்தை வந்து பார்த்துருக்கிறாரு. ஏற்கனவே அவர் வந்து முக்கியமான படங்கள், அவருக்கு பிடிச்ச படங்கள், இன்னும் வந்து நிறைய படங்களை வந்து பார்த்து புதுசாக வர படங்களை, நல்லா இருக்கிற படங்களை அவர் பாராட்டி அந்த கலைஞர்களை கூப்பிட்டு அழைச்சி விருந்து கொடுத்து இது மாதிரி நிறையா சிறப்பிச்சு பண்ணுவார். ஸோ இந்த நிலையில் இப்போ டூரிஸ்ட் படத்தை பார்த்துட்டு அவர் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வெகுவாக பாராட்டியிருக்கிறாரு. சூப்பர் சூப்பர் எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாராட்டியிருக்காரு. ஸோ இவருடைய வாழ்த்து வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து இந்த புது படம், அதுக்கப்புறம் வந்து புதுசாக இண்டஸ்ட்ரிக்கு வரவங்க இவங்க எல்லாமே வந்து விருப்பப்படுறது இதுதான். அது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கும் கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம், பேட்ட படத்தில் சசிகுமார் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நண்பராக நடிச்சிருப்பார். ஸோ அதனாலேயும் இவர் வந்து இந்த படத்தை பார்த்து பாராட்டியிருப்பார் அப்படின்றதும் இன்னொரு கருத்தாக பார்க்கப்படுது. சந்தானம் நடித்து டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற ஒரு படம் இந்த வாரம் மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக அவர் வந்து நிறைய பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அதில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு நிருபர் கேட்குறாரு, சிலம்பரசன் உங்களை காமெடியனாகவும் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. நான் வந்து நடிப்பேன், ஆனால் பழைய காமெடியன் அதே மாதிரி நடிக்க மாட்டேன், வேறு வித்தியாசமாக வேறு ஒன்று பண்ணலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பழைய காமெடி எல்லாமே வந்து வந்துருச்சு. ஆதித்யா டிவியில் நிறையா போட்டிருக்கிறாங்க. நிறைய காமெடிகளை எல்லாருமே பார்த்துட்டாங்க. நான் வந்து புதுசாக எதனா பண்ணுவேன். அதே நேரத்தில் 4-5 படங்கள் வந்து ஹீரோவும் ஒப்பந்தமாயிருக்கேன். அந்த படத்தையும் நான் பண்ணணும். இந்த சிலம்பரசன் கூட இப்போ நடிக்க போகிற படமே வந்து வேற ஒரு படத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆர்யா கூடயும் ஒரு படம் நடிக்க போகிறதா அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி வேறு வித்தியாசமான ஒரு சந்தானமாக வருவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. பேட்டியில் ஆர்யாவும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. சார்பட்டா பரம்பரை எப்போ ஷூட்டிங் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட்டில் வந்து இந்த படத்தினுடைய ஷூட்டிங் தொடங்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ரஞ்சித் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இதே வேளையில் வேட்டுவோம் அப்படின்ற ஒரு படத்துலையும் ஆர்யா வில்லனாக நடிச்சிட்ருக்காரு. மகாராஜா அப்படின்ற வெற்றி படத்துக்கு பிறகு விஜய் சேதுபதி அவர்கள் வேறு லெவலுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவர் நடித்த எஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ருக்மிணி வாசன் தான் அந்த படத்தினுடைய ஹீரோயின். இந்த படமே ரொம்ப ரிச்சாக ஹை லெவலாக இருக்குது. வெளிநாட்டில் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட மாதிரி இருக்குது. வெளிநாட்டு படம் மாதிரியே இருக்குது. பயங்கரமாக க்யூட்டாக இருக்கார் விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் ருக்மிணி வசந்த் அவங்களும் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. யோகி பாபும் இதில் முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிருக்கிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து காமெடியாகவும் ஆக்ஷனாகவும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்குது. நம்மளுக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது தோணுச்சு. இந்த படம் அடுத்த வாரம் மே 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் இந்த ட்ரைலர் வந்து இந்த படத்தை ஃபுல்லாகவே காட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. 3 மணி நேரம் அந்த ட்ரைலர் வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் பெரிய எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்திச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்போ இது வெற்றி அடையும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஜிகிர்தண்டா XX இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு ராகவா லாரன்ஸ் அடுத்தடுத்து படம் நடிப்பார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அறிவிப்புகள் மட்டுமே வந்துட்டு இருந்த நிலையில் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படம் தான் பென்ஸு. இந்த படத்தை பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சுல்தான், ரெமோ இந்த படத்தெல்லாம் டைரக்ஷன் பண்ணவர். இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜுடைய அந்த யூனிவர்ஸில் வரப்போகுது, லோகி யூனிவர்ஸில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் அவர் தான். அதே போல் ஜெகதீஷ் அவரும் வந்து இந்த படத்தை இணைந்து தயாரிக்கிறாரு. இந்த படத்தினுடைய பூஜை நேற்று நடைபெற்றது. இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து இசை வந்து சாய் அபயங்கர் அவர் தான் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து விழாவுக்கு வந்திருந்தார். இந்த படம் சாய் அபயங்கர் அவருடைய மியூசிக்கில் ஒரு 4 பாட்டு நச்சுன்னு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதற்கு வேறு லெவலாக நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு வேறு லெவலான ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த படத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாரி ஒரு ஹெல்மெட் மோசமான ஒரு அபாயகரமான ஒரு ஹெல்மெட்டை வந்து காட்டி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து வேறு லெவலா இருந்தது. அந்த பூஜைக்கு அந்த படத்த வச்சு தான் அவங்க பூஜை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா குடுக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி